உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. சூப்பரான டேஸ்டான எறா குழம்பு இன்னைக்கு வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு எறா, அதை நல்லா உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு பொடியா அரிஞ்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். 2 தக்காளி பொடியா அரிஞ்சது, 15 பல்லு பூண்டு, உருளைக்கிழங்கு 200 கிராம் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் 1/2 கப்பு தேங்காய், இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி. இனிமேட்டு இந்த குழம்பு எப்படி வைக்கிறது நான் காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சட்டியில் தான் எறா குழம்பு வைக்க போகிறோம். ஏன்னா சட்டியில் வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டால் தான் அந்த எறா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெயும் சேர்த்துக்குங்க, ஏன்னா எறா குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரியட்டும். வடம் நல்லா பொரிஞ்சிச்சிங்க. இப்போ பூண்டை போட்டுக்குவோம். அடுத்ததாக வெங்காயம், இதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்குள்ளேயே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு, இதையும் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்குவோம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக எறாவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். எறா தண்ணி விட்ட பிற்பாடு தான் நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கிற தண்ணியை நம்ம ஊற்றணும். புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கடைசியாக குழம்புல ஊற்றிக்கலாம். மேலோட ஊற்றிக்குங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. நான் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. குழம்பு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். உங்ககிட்ட முட்டை இருந்ததுன்னா அதையும் வேக வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறி குழம்புலே போட்டுக்கினீங்கன்னா அதில் உப்பு காரம் ஏறி அது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதை தொட்டு சாப்பிடவும் நீங்கள் வச்சுக்கலாம். இது போல் போட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். தேங்காய் கூட 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சு கட்டிப்பதம் வந்துடுச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்குவோம். இது கூடயே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இதையும் சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான டேஸ்டான எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்கு வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.